இப்போ கோட்ல வந்து நீங்க எதிர்நாயகனாக நடிப்பதாக கூறப்படுகிறது. மக்களால் தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய நடிகர் ஹீரோவாக விஜய் சார் இருக்கிறார். ரொம்ப அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இஸ் அ வெரி 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 இது அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன். இதுதான் அவர்கிட்ட நான் ரொம்ப சிறப்பாக இருக்கிற ஒரு அம்சமாக நான் நினைக்கிறேன். கமல் சார் முதல் முறையா வெளி நடிகர்ன்ற போது உங்களுக்கு தான் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இந்த 3 இன்சிடென்ட்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐ எம் பிளெஸ்ட். முதல் படமே கால்ஷீட் கிளாஷ்ன்றது அப்போது நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் நான் கால்ஷீட் கிளாஷ் பண்ணதே இல்லை. இது ரொம்ப முக்கியமான காரணம் கமல் சார் அன்னைக்கு சொன்னது. நீங்கள் சொல்கிற ட்ரெயின் சீக்வன்ஸ் 3-4 இடத்துல எடுத்திருக்கிறார். அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்ல விஷுவலாக கட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காரு மணிரத்னம். இந்த சில்வர் ஜூப்ளி ஸ்டார்ன்ற அந்தஸ்து எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அது மீடியா கொடுத்திருக்கிற அந்தஸ்து. அதனால மைக் மோகன்ற ஒரு அடையாளம் ஏற்பட்ட போது தொடர்ந்து அந்த நேம் இருக்குன்றது என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். சார் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல கமல் சாரோட ஸ்கிரீன் ஸ்பேஸ். ஸோ கமல் சார் நீங்க சொன்னீங்க ஆல்ரெடி அவர் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின் போது நீங்க ஒரு காலகட்டத்தில் 20 மணி நேரம் மேல ஒர்க் பண்ணிருக்கீங்க. மோகன் சாரால ஷூட்டிங் லேட்டு, படம் ரிலீஸ் தள்ளி போச்சுன்ற எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கு ஒரு காரணம் வந்து கமல் சார் வந்து அந்த கால் ஷீட் இப்படி பண்ணணும்னு மாதிரி சொல்லி கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. பிளஸ் கமல் சார் முதல் முறையா வெளி நடிகர்ன்ற போது உங்களுக்கு தான் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இந்த 3 இன்சிடென்ட்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐ எம் பிளெஸ்ட். இறைவனோட ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் திங். அதை நான் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இது ஒரு நிகழ்ச்சி என்னன்னே தெரியல. ஏன்னா பாலுமகேந்திரா சார் கோகிலா படம் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் கூப்பிட்டாங்க. 3-4 நாள் நடித்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்னோட ட்ராமா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரூப்பில் இருக்கும்போது அந்த ட்ராமா ஃப்ரெண்ட்ஸு கேங்கே ஒரு சினிமா எடுக்கிறாங்க. எப்படி நீ நடிகர் ஆகிட்டியா வாடான்னாங்க. நானும் போயிட்டேன். காராப்பூர் ஃபாரஸ்ட்டு மைசூர்லேருந்து உள்ளே ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா. ஷூட்டிங்கில் இருக்கேன், நமக்கு தெரியவே தெரியாது. இங்கே பார்த்தா பாலுமகேந்திரா சார் கோகிலாவுக்கு 2வது ஸ்கெட்யூல் பெங்களூர் வந்திருக்கிறாரு. லெஜெண்டரி கமல் சார், ஷோபா, ரோஜா ரமணி இவங்களெல்லாம் நடிச்சிட்ருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க. வீட்டுக்கு அப்போல்லாம் லேண்ட்லைன் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. எங்கள் அப்பா வழக்கம் போல் அவன் இங்கேயும் ஏதோ ஷூட்டிங் போனானேன்னதும் இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. எந்த ஷூட்டிங் போகிறா, இப்போ இது நம்ம படம் போது அப்போவே கமல் சார் வந்து ரொம்ப பிஸியான ஆக்டர். அவங்க ஷூட்டிங்னால 400-500 பேர் மேலே வந்துடுவாங்க. அங்கெல்லாம் கப்பன் பார்க்லலாம் பார்த்து நம்மளே ரசிச்சிருக்கோம், மகிழ்ச்சி பார்த்துருக்கோம். ஸோ அவரோட டேட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, நமக்கு தெரியாது. நம்ம வந்து காராப்பூர் ஃபாரஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸோட படம் ஷூட்டிங்கில் இருக்கேன். அப்புறமா ஒரு டெலிகிராம் எல்லாம் கொடுத்து, அப்போது டெலிகிராம் கொடுத்து என்னை வர வைச்சாங்க. 3 நாள் ஆயிடுச்சு அதுக்குள்ளே. அன்னைக்கு ஈவினிங்கு கமல் சார் வந்து 3-4 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கமல் சார் வந்து சென்னைக்கு திருப்பி வரணும். அன்னைக்கு ஈவினிங் போகிற பாலுமகேந்திரா சார் ரொம்ப கோவத்தில் இருந்தார். அசோசியேட் டைரக்டர் ஏன் இங்கே இப்படி பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னாரு. எனக்கு என்ன தெரியும், ஐ டோன்ட் நோ சார் வாட் இஸ் திஸ்ன்ற. இல்லையா எப்படியானா ரொம்ப கஷ்டமான விஷயம். அத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னோட பொசிஷன்ஸ் எடுக்காமல் விட்டுருக்காங்க. பட் என்னோட காம்பினேஷன்ஸ் பிகாஸ் நான் இல்லை. ஏன்னா நான் ரொம்ப இல்லை சார். அந்த அந்த டேரக்டர் இன்னொரு டேரக்டர் பேர் சொல்லி அவர் கூப்பிட்டார் சார். நான் அங்கே போயிட்டேன் சார். என்ன எப்படிடா நீ போகலான்றார். இல்லை சார் எனக்கு தெரியாதுன்னு. அப்போ தான் கமல் சார் வந்து கூப்பிட்டு ஏன் நல்லா நடிக்க எல்லாம் கரெக்டு, இந்த படம் வந்து இப்போ ஷூட்டிங் இருக்கேன்னு. இல்லை சார் திடீர்னு டெல்மி என்ன. அவர் எப்படிடா சொல்லுவார், நீ தானே கேட்கணும். இன்னிலேருந்து இப்போ மார்க் மை வேர்ட், டைரி வச்சுக்கோ. எப்பப்போ யார் யார் கூப்பிடுவாங்க, எத்தனை நாள் வேணும்னு நீயும் கேட்கணும். அவங்க சொல்கிறாங்க இல்லைங்கிறது கூட நீ கேட்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு படம் வந்திருந்தானா நான் இல்லை சார் எனக்கு தெரியல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோன்னு தானே சொல்லிட்டுருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சு யூ ஷுட் மெயின்டைன் எ டைரி, தேர் யூ ஷுட் மார்க் எவ்ரி ஃபிலிம்னார். ஸோ முதல் படமே கால்ஷீட் கிளாஷ்ன்றது அப்போது நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் நான் கால்ஷீட் கிளாஷ் பண்ணதே இல்லை. என்னால் ஒரு மணி நேரமும் 1/2 மணி நேரமும் லேட் ஆனதே இல்லை. அது ரொம்ப முக்கியமான காரணம் கமல் சார் அன்னைக்கு சொன்னது. நான் பழகினா நான் வளர்ந்த அந்த ட்ராமா ட்ரூப் ஒரு பெனகான்ட்டு இருக்கு. அது வந்து பிபி காரந்தன் சொல்லி ஒரு எக்ஸ்ட்ராடினரி மனிதர், எக்ஸ்ட்ராடினரி லெஜெண்டரி டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாமே. அவர் ஹிந்துஸ்தானி மியூசிக் எல்லாம் அவரோட ட்ராமாஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் பாப்புலர். அங்கே என்னன்னா எல்லாரும் இப்போ இந்த கூத்துப்பற்ற என்ன சொல்லுவோம், அப்போவே எல்லாரும் எல்லா வேலை பார்க்கணும், யாராலையும் எதுவுமே லேட் ஆகக்கூடாது வரக்கூடாதுங்கிறது ஒன்று. அந்த ஸ்கூல்லையே வளர்ந்ததுனால அது எல்லாம் ஹெல்ப் ஆனதுனால இது வரைக்கும் அது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சாங் பொன்மானை தேடுது, ஐ எம் பிளெஸ்ட், அவ்வளோதான். எதுக்காக என்ன எனக்கு அவர் பாடினாரான்னு எனக்கு தெரியாது.
பாடினது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் வாய்னிஷ் செட்டில் தான் ஷூட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர் ஃபிலிம் கோ கம்பெனிக்கு அது. அவருக்கும் டைரக்டருக்கும் சக நடிகர் நடிகரும் நன்றி சொல்லுங்கள். சார், மௌன ராகத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்ப எல்லாரும் பேசப்பட்டது வந்து அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ், தாஜ்மஹாலோட பின்னாடி எடுத்த ஒரு சாங், இதை பத்தி இருக்கும்போது அதை நீங்க ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது அதோட மெமரிஸ் எப்படி பாக்குறீங்க? நான் முதல்ல சொன்ன மாதிரி இயக்குனரோட அந்த விஷுவல் சென்ஸ் தான். நீங்கள் சொல்கிற ட்ரெயின் சீக்வன்ஸ் 3-4 இடத்துல எடுத்திருக்கிறார். பெங்களூரில் எடுத்திருக்கிறார், டெல்லியில் எடுத்திருக்கிறார், சென்னையில் எடுத்திருக்கிறார். பட் யாருக்குமே தெரியல. அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்ல விஷுவலாக கட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காரு மணிரத்னம் அவர். ஸோ ஒரு இயக்குனர் மேலே தான் எனக்கு எப்போவுமே கௌரவம் அதிகமாகுது தவிர, தாஜ்மஹால் அப்படி தான். அங்கே போய் ஷூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி டெக்னிக்கெல்லாம் விடலை. ஏதோ பர்மிஷன் அது இதுன்னு சொல்லி உள்ளே விடல. பட் நோயிங் மணி என்ன பண்ணாரோன்னா பண்ணி ஆகணும், வந்திருக்கோம். அதனால பேக் ஸ்டாப் போனால் அங்கே யாரும் போலீஸ்காரங்களோ யாருமே எதுவுமே பர்மிஷனே தேவையில்லைன்னு சொல்லி அங்கே அந்த விஷுவல் இம்பேக்ட் கொடுத்து ஒரு மூட் கிரியேட் பண்ணார். ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். சார், 80s மோகன் இன்னைக்கும் தனித்து நிற்கிறதுக்கு முக்கிய காரணம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? காட்ஸ் கிரேஸ் ஒன்று. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி உயிரின் ஊற்றாக இருக்கிற என்னோட ரசிகர்கள் மட்டும்தான் காரணம் நான் நினைக்கிறேன். இவங்க 2 பேருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சார், சினிமால வெற்றி தோல்வியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். டெஃபினட்டாக வெற்றி தோல்வி மைண்டுக்கு எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். படம் ஹிட் ஆனாலும் தேங்க் காட். படம் ஃப்ளாப் ஆனால் என்ன பண்ணணும், அடுத்தது எப்படி மிஸ் ஆச்சு, அதுக்கு என்ன கரெக்ட் பண்ணணுங்கிறது போனால் தான் நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியும். பிகாஸ் அதர்வைஸ் எல்லாரும் அந்த டிப்ரெஷனுக்கு போயிடுவோம், இல்லைன்னா அந்த ஒரு டாப் எண்டுக்கு போய் நின்றுடுவோம். அது 2மே எனக்கு இல்லை. சார், இப்போ இந்த பார்ட் 1 பார்ட் 2 சீசன் இருக்கு. ஸோ மோகன் சாரோட படங்கள் பார்ட் 2 பண்ணணும்னா நீங்க எந்த படத்தை சொல்லுவீங்க? தயாரிப்பாளர் வந்து யாராவது இருக்கிறதா தான் சொல்லுங்க. நிறைய கதைகள் பேசலாம், நிறைய படங்கள் இருக்கு. சார், இப்போ வந்து ஆரம்ப கட்டத்துல கோகிலா, மூடு பண்ணி இது மாதிரில ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், விதியில நெகட்டிவ் ஆன விஷயங்கள், எல்லா டைப் கேரக்டர்ஸும் இதுதான் பண்ணுவேன்னு இல்லாம பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருக்கும் போது எதிர்நாயகனாவும் 100வது நாள்ல பண்ணியிருக்கீங்க. இப்போ கோட்ல வந்து நீங்க எதிர்நாயகனாக நடிப்பதாக கூறப்படுகிறது, ஊடகங்கள் சொல்லப்படுகிறது. இந்த படத்தை செலக்ட் பண்றதுக்கு என்ன ரீசன்? இந்த படம் முடிஞ்சது ஏஜிஎஸ் பர்மிஷனோட, வெங்கட் பிரபு அவர்களோட பர்மிஷனோட இந்த படத்தை பத்தி டீட்டெயிலா உங்களோடவே நான் பேச தயாரா இருக்கேன். இப்போ அந்த படத்தை பத்தி பேசக்கூடாது, அதனால பேச விரும்பல. ஓகே சார், அதாவது 80ஸ்ல வந்து மிகப்பெரிய ஹீரோ மோகன், 2024ல விஜய் சார் பெரிய ஹீரோ. இந்த காம்பினேஷன் எப்படி பாக்குறீங்க? மக்களால தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய நடிகர் ஹீரோவாக விஜய் சார் இருக்கிறார். தளபதி விஜய் சொல்லக்கூடியவர். அவரோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. தேங்க்ஸ் டு வெங்கட் பிரபு, ஏஜிஎஸ். அவர் ரொம்ப அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இஸ் அ வெரி 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 டீப் பர்சன், வெரி சைலண்ட் மேன். அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கிறது கற்றுக்கணும்னு நானே ஆசைப்படுறேன். இது அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன். இதுதான் அவர்கிட்ட நான் ரொம்ப சிறப்பாக இருக்கிற ஒரு அம்சமாக நான் நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் அவர் அவ்வளோ டீப்பாக சைலண்ட்டாக உட்காந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பார் தவிர, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு. ஸோ அது அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நடிகனா எது ரொம்ப மிஸ் பண்றதா நினைக்கிறீங்க? என்ன மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. நடிப்பும் ஒரு தொழில் ரீதியாக வரும். நடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம், கார் ஏறினதும் ஃபேமிலி மேன் இல்லை ஃப்ரெண்டாக ஒரு எல்லாத்தையும் பேசுவோம் தவிர பெருசாக ஃபீலிங்குங்கிறது நல்ல படம் கொடுக்கும்போதோ தோல்வி படம் கொடுக்கும்போது அந்த டைமில் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வரும். அதுக்கு தேங்க் காட் சொல்லி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சார், நடிகனா சில இடத்துல நம்ம தவறி இருக்கலாம், ஆனா மனுஷனா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதா இருந்தா நீங்க எதை சொல்லுவீங்க? மனுஷனா ஜெயிச்சிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், மனுஷனா வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் தவிர ஜெயிச்சிட்டேங்கிறது இல்லை. மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன், அதுதான் உண்மையான விஷயம். சார், இந்த காலகட்டத்துல படம் நல்லா இருக்கா இல்லையான்றதை விட எந்த ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்ற பாக்குறதா ஒரு விஷயங்கள், ஸ்டார் வேல்யூன்றது ஒரு விஷயங்கள் இப்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு ஸ்டாரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது ஒரு உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன்.
தியாகராஜ பாகவதர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு உண்மை என்னன்னா, படம் தான் எப்பவுமே நிர்ணயிக்கப்படுது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை படம் ஹிட் ஆனா அந்த படத்தோட தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகருக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ. படம் ஃப்ளாப் ஆனா அவங்க சரிவு இருக்கும். ஸோ படம் வந்து எப்பவுமே டிசைட் ஃபேக்டருங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு படம் நல்ல படமா எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுங்கிறது மட்டும் தவிர, ஸ்டார் வேல்யூ படம் ஓடினா ஸ்டார் வேல்யூ, படம் ஓடலைன்னா ஸ்டார் வேல்யூ இல்லை. அதனால படம் எப்படி, கதை எப்படி, இயக்குனர் எப்படிங்கிறது பார்த்து உள்ள பூந்தா நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரி ஃப்ரைடே இட் ஃப்ளக்சுவேட். ஸோ ஃப்ளாப்பு சக்ஸஸ் பற்றி எனக்கு மார்க்கெட் வந்துச்சு, மார்க்கெட் இல்லைங்கிறது அப்பவும் அந்த எண்ணங்கள் பெருசாக இல்லை, இப்பவும் இல்லை. நல்ல கதை நல்லா இருந்தால் அந்த படம் ஹிட் ஆனால் நமக்கு ஒரு வேல்யூ, அந்த படம் ஹிட் ஆகலைன்னா எங்களுக்கு வேல்யூ இல்லை. இது வந்து எல்லா டைரக்டர்களுக்கும், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும், எல்லா எக்ஸிபியூட்டர்ஸ்க்கும், எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான். நடிகர்களுக்கும், நடிகைகளுக்கும், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். பட் இது அது வந்து முகம் ஹீரோ ஆர் யாரா தெரியறதுனால அப்படி சொல்றாங்க. பட் எல்லா ஹீரோக்களுக்கும், எல்லா டைரக்டர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை, ப்ரொடியூசர்களுக்கும் தெரிஞ்ச உண்மை, படம் மட்டும்தான் டிசைடிங் ஃபேக்டர். சார், பாலு மகேந்திரா சார் உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு அவரு ஆஸ் எ சினிமோட்டோகிராஃபரா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, டைரக்டரா ரொம்ப பிடிக்கும்? டைரக்டர் என்னோட குருநாதருங்கிற ரீதியில் அவர் மேலே ரொம்ப மரியாதையும் பக்தியும் இருக்குது. அவர் டைரக்டர், ஏன்னா அவர் தான் ஃபிலிம் மேக்கர். பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிற விஷயம் அவர் அப்போவே பண்ணிட்டு இருந்தார். அவர் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா எடிட்டிங், மியூசிக் நாலேஜ் ஆகட்டும், ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், டைரக்ஷன், கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் பண்ணியிருக்கிறார். நான் அவரை பார்க்கும்போதே ஒரு டைரக்டர். அதனால எனக்கு டைரக்டராக தான் பிடிக்கும், ஃபிலிம் மேக்கராக பிடிக்கும். டைரக்டருங்கிறத விட இஸ் அ எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம் மேக்கர். சார், செகண்ட் படத்துலேயே நேஷனல் அவார்ட், தொடர்ந்து ஃபிலிம்ஃபேர் அவார்ட், வெற்றி நாயகன், அந்த விருதுகள் குவியும் போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? நான் உங்களுக்கு போர் அடிக்கும், பட் அதான் உண்மை. தேங்க் காட் தான் சொல்லணும், வேற என்ன சொல்ல முடியும்? அடுத்த கட்டத்துக்கு போனோம், தேங்க் காட் தவிர வேற எதுவுமே நினைக்கல. நல்ல கூட்டணியில என்ன சேர்த்து வச்சுட்டு இருந்தாருங்கிறது தான் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். சார், இப்போ மோகன் சார் வந்து இந்த லவ் பண்றவங்க, லவ் பண்ணலான்னு இருக்கிறவங்க, லவ்ல ஃபெயிலியர் ஆனவங்க, இவங்க எல்லாம் வந்து மோகன் சார் வந்து ஒரு டிக்ஷனரியா பாக்குறாங்க. ஏன்னா லவ் பண்றதுக்கும் பாட்டு கொடுத்துருக்கீங்க, லவ் பிரேக்கப்புக்கும் பாட்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்க வந்து ஒரு பல பெண்களின் நாயகன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஒரு அந்த பீரியட்ல வந்து ஜெமினி கணேசன் சார் காதல் மன்னன் அப்படின்ற போது உங்களுக்கு அதையும் மீறி காதல் சக்கரவர்த்தி அப்படின்றலாம் கூட நிறைய இருக்கு. நிறைய பெண்கள் மட்டும் இல்லாம பெண்களின் அம்மாக்களுமே உங்களுக்கு நிறைய பேர் பிடிக்கிற மாதிரியான ஆட்களா இருந்திருக்கீங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க எங்கே வரீங்கன்னு தெரியுது. இது வந்து நான் எப்பவுமே இயக்குனர் தான் பார்க்குறேன். ஏன்னா இயக்குனர் என்ன சொல்றாரோ அதை செய்யறது தான் நான். அதனால இயக்குனர் நல்லா என்னை வந்து என்னோட டேலண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு கரெக்டாக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணாங்கங்கிறதும், அந்த காலத்துக்கு வேண்டிய கதை, திரைக்கதை புதுசாக பண்ணுறாங்க அந்த பசில இருக்கிற இயக்குனர்கள் பண்றதை நான் நடிச்சதுனால அந்த இமேஜ் வந்ததுக்கு ஒரு காரணமா இருக்கு. சார், ப்ரொடியூசரோட ஃபேவரட் ஹீரோவும் இருக்கீங்க, நியூ டைரக்டர்ஸோட ஃபேவரட் ஹீரோவும் பயணப்பட்டிருக்கீங்க. இது எப்படி பாக்குறீங்க? பொதுவாக பயணங்கள் முடிவதில்லைக்கு அப்புறம் நான் வந்து புதுசா பசி இருக்கிற ஒரு இயக்குனர்களா தேர்ந்ததுல இருப்பேன். எப்பவுமே அந்த தேடுதல் தான் எனக்கு. ஏன்னா நல்ல இயக்குனர்கிட்ட நம்ம இருந்தால், நம்ம நல்ல டைரக்டரோட கூட்டணியா இருந்தாலே படம் ஜெயிக்குங்கிறது தான் என்னோட கீதை. ஏன்னா அவர் பசி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா நிறைய புதுசா பண்ணுவாங்க, அந்த காலத்தின் கட்டாயம். ஸோ பயணங்கள் முடிதலை ரொம்ப பெரிய ஹிட் ஆனதும் மார்க்கெட் எனக்காக உருவாகுச்சுன்னும் போது என் படம், என் மேட்டர், நான் நடிக்கிறேன்னா நல்ல வரவேற்பு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர், மீடியேட்டர்ஸ்லேருந்து இருக்குன்னும் போது புதுசாக வரக்கூடிய நல்ல நல்ல டேலண்ட்டை டேப் பண்ணுறி அவங்கள ஒரு 10 பேர் பார்ப்பேன்னா அதில் 1-2 பேர் இவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு என் மனசுக்கு தோணும் போது அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது நிறைய படங்கள் ஜெயிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களெல்லாம் அறிமுகமாகிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கேங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ பெரிய பட்ஜெட் இல்லாம ஒரு நார்மல் பட்ஜெட்ல மேக்ஸிமம் சக்சஸ் கொடுத்துருக்கீங்க. பெரிய பட்ஜெட் படங்கள் ஏன் பண்ணல? நான் சொன்ன மாதிரி கதை தான் எனக்கு முக்கியம். கதையும் திரைக்கதையும் அதை வந்து எப்படி டைரக்டர் சொல்வார், இதுதான் நான் நம்பி போறேன். அது கனெக்ட் ஆனாலே ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனா படங்கள் ஓடும். பட்ஜெட் முக்கியம் தான், பட் படம் ஹிட் ஆகுறதுக்கு அது முக்கியமாங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஹிட் ஆகுறதுக்கு ஆடியன்ஸுக்கு கனெக்ட் பண்ணணும். ஆக்ஷன் படமா இருக்கட்டும், லவ் சப்ஜெக்ட் ஆகட்டும்,
த்ரில்லர் ஆகட்டும், எங்கேயும் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகி அவரை எங்கேஜ் பண்ணணுங்கிறது டைரக்டர் கையில் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஏன் டைரக்டர் கையில் இருக்குன்னு நான் அடிக்கடி சொல்கிறேன்னா, அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 25 கிராஃப்ட் டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவரோட பின்னாடி நிற்போம். ஷிப்பே ப்ரொடியூசர்னு சொல்லுவேன். ப்ரொடியூசரு டைரக்டர் கரெக்டாக அமையும் போது அவங்க நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ் நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் போட்டு ஒரு நல்ல கதைக்கு எப்படியெல்லாம் எடுத்தால் நல்லா வரும்ங்கிறதுல நான் அப்படி பண்ணால் நல்லா வரும்ங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ பட்ஜெட்டை விட இவர் இந்த மாதிரி கூட்டணி பண்ணி யார் ஜெயிக்கிறாங்கங்கிறது தேடுதல் எனக்கு வேற ஒன்று. ஸோ பொதுவாக சினிமாவில் உள்ளவங்களுக்கு வந்து வயசாகாதுன்னு சொல்லுவாங்க. நாம பண்ண படத்தை திருப்பி பார்க்கும்போது திருப்பி அந்த ஃபீலிங்கோட பார்க்குற அனுபவத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏங்க நான் என் கண்ணாடி பார்த்தா எனக்கு எவ்வளோ வயசாக இருக்குன்னு எனக்கே தெரியுதுங்க. என்னன்னா கதையின் ஒரு நாயகன் தான். கதையில எப்படி வருதோ நான் அப்பவும் நான் வந்து காலேஜ் பையனா நடிச்சிருக்கேன். அப்போது டாக்டரு, ஃபேமிலி மேனு, 2 ஒய்ஃப்க்கு புருஷனாகவும் ஒரே ஒரு ஒய்ஃப் வேணும்னு போட்டு ஒரு கொலைகாரனாகவும் ஒரு டிச் பண்ணி பண்ணும்போது கதைக்கு எப்படி வேணுமோ அந்தந்த வயசுக்கு பண்ணுறேன். அதனால தான் இப்போது ஹராங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபேமிலி மேனாக ஒரு +2 கிட்டுக்கு அப்பாவாக நடிக்கிறேங்கிறது அந்தந்த வயசுக்கு ஏற்ற கேரக்டர்களை அப்படியே டைரக்டரோட மூவ் ஆகிட்டு கரெக்ட் ஆகும்னு நான் நம்புறேன். பட் எனக்கு வயசாயிட்டு இருக்குன்னு எனக்கும் தெரியுது. இந்த சில்வர் ஜூப்ளி ஸ்டார்ன்ற அந்தஸ்து எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அது மீடியா கொடுத்துருக்கிற அந்தஸ்து. அதனால நான் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன். மீடியா தான் எனக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கு. மீடியாவுக்கு நன்றி சொல்லணும், மக்களுக்கு நன்றி சொல்லணும். சார், உங்க கேரியர்ல பயணங்கள் முடிவதில்லை, சரணாலயம், முன்னே நான் சந்தித்தேன், உதயகீதம், இதே கோயில், இந்த 5 படத்துல தான் நீங்க வந்து மைக் வச்சு பாடிருக்கீங்க. ஆனா ஒரு மைக் மோகன்ற ஒரு அடையாளம் ஏற்பட்ட போது, அந்த அடையாளம் வந்த போது உண்டான மகிழ்ச்சியும் தொடர்ந்து அந்த நேம் இருக்குன்றது என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அது என்னன்னா அதுக்கு வந்த அந்த ஒரு பேர் வர்றதுக்கு காரணம் என்னோட படங்கள்ல பாடல்கள் இருந்துச்சுங்கிறது தான். நல்ல பாடல்கள் அந்தந்த காலத்தின் கட்டாயம் மாதிரி டைரக்டர்கள், மியூசிக் டைரக்டர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்கிறாருங்கிறது தான். அற்புதமா அந்த பயணங்கள் முடிவதில்லைங்கிற படம் வந்து சிங்கரா நடிக்கும்போது பாலசுப்ரமணியம் எஸ்பிபி சார் அவர்கள் நான் பாடினதா மோகன் பாடினதா இது என்ற அளவுக்கு கேட்டது. அதுதான் என்னோட மிகப்பெரிய அவார்டா நான் நினைக்கிறேன். அந்த கேள்வி கேட்கும்போது மக்களும் அது ஆமா அப்படின்னு இருந்துச்சு. அது பாடகனாகவும் ஒரு கேன்சர் பேஷண்ட்டாகவும் ஒரு லவர் பாயாகவும் ஒரு ட்ராஜடியா முடிக்கிற அந்த கதையில எனக்கு ஒரு இமேஜ் வந்துச்சு. பட் என்னன்னா இந்த ஒரு இமேஜ் பொதுவாக என்னோட படங்கள்ல பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்குங்கிறது உண்மையான விஷயம். அந்த பாடல்கள் வந்து ஜனங்கள் மத்தியில் நிற்கிறதுக்கு காரணம் அந்த கதையும் கதை அம்சம் தான் நான் நினைக்கிறேன். அதனால மைக் மோகனுங்கிறது அவங்க தான் அகைன் மீடியா கொடுத்துருக்கிறது. அது ஓகே, அது சந்தோஷம், அவ்வளோதான். என்ன இருக்கு. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.